வணக்கம். நாம் அனைவரும் அறிந்த நமக்கு விருப்பமான அந்த 10 அவதாரங்கள். தசாவதாரம். மச்சம், கூர்மம், வராகம் முதல் கிருஷ்ணர் பலராமர் வரை. அவர்கள் வெறுமனே தோன்றியவர்கள் அல்ல. ஒவ்வொரு அவதாரத்தின் பிறப்பிற்கு பின்னாலும் ஒரு பிரம்மாண்டமான காரணம், ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் இருக்கிறது. இந்த ரகசியங்கள் ஒவ்வொன்றும் நமது பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சியோடு எப்படி பிணைந்துள்ளது என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? இன்று நாம் பார்க்கப் போவது தசாவதாரத்தின் பிறப்பு ரகசியங்கள். இந்த ஆழமான கதைகள் உங்களுக்கு புதியதொரு பார்வையை தரும். ஒரு வினாடி கூட தவறவிடாமல் கடைசி வரை பாருங்கள். உங்கள் நம்பிக்கையின் அடித்தளத்தையே இந்த ரகசியங்கள் மாற்றலாம். முதலாவதாக மச்ச அவதாரம். தண்ணீருக்குள் மீனாக பிறந்தார். பிரளயத்திலிருந்து மனித குலத்தையும் வேதங்களையும் காத்தார். உயிர்களின் முதல் தோற்றத்தை, நீரின் இருப்பை குறிக்கிறது இது. அடுத்து கூர்ம அவதாரம். ஆமைகள் நீரில் வாழும், நிலத்தில் தங்கும். ஆழமான கடலில் மந்தார மலையை தாங்கினார். கடல் கடைந்த அமுதம் பிறக்க உதவியவர் இவர். இவர் நீரிலிருந்து நிலத்திற்கு உயிரினம் நகரும் பரிணாமத்தை காட்டுகிறார். நிலத்தில் முழுவதுமாக உழலும் உருவம் வராக அவதாரம். பஞ்சியாக பிறந்து பூமியையே தன் கொம்பில் தாங்கி சென்றார். நிலம் நிலை பெறுதலை உணர்த்துகிறது. இந்த அவதாரங்கள் ஒட்டுமொத்த உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியை மிக நுணுக்கமாக காட்டுவதை கவனியுங்கள். நீரின் உயிர் மச்சம், நிலநீர் வாழ்வி கூர்மம், நிலவாழ்வி வராகம். என்ன ஒரு அற்புத திட்டம்! அடுத்த ரகசியம் மனித இனத்தின் பரிணாமம். நரசிம்ம அவதாரம். பாதி சிங்கம் பாதி மனிதன். மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு மாறுவதை குறிக்கும் ஒரு மாபெரும் இடைநிலை. பக்தருக்காக தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று காட்டியவர் இவர். அடுத்து சிறிய வடிவத்திலிருந்து பெரிய வடிவம். வாமன அவதாரம். ஒரு சிறிய பிராமணராக வந்து ஒரே அடியில் உலகத்தை தன்வயப்படுத்தினார். பூமியில் முதல் முறையாக முழு மனித உருவம். அதற்கு பிறகு கோபமும் சக்தியும் கொண்ட பரசுராம அவதாரம். ஷத்திரிய குலத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியவர். இது மனித மனதில் கோபம், வீரம், நியாயம் என்ற உணர்வுகள் பிறப்பதை காட்டுகிறது. பின்பு ராமாவதாரம். முழுமையான சர்வ லட்சணங்கள் பொருந்திய மனிதன். தியாகம், சத்தியம், அன்பு, வீரம் என தர்மத்தின் உச்சத்தை காட்டிய மனிதன். இதற்கு பிறகு கலையின் உச்சம், லீலைகளின் நாயகர் கிருஷ்ண அவதாரம். உணர்வுகளின் சிக்கலையும் ஞானத்தையும் அன்பின் ஆழத்தையும் போதித்தவர். இறுதியாக பலராமர் அவதாரங்கள் ஞானத்தின் தேடலையும் ஆன்மீகத்தின் அடுத்த நிலையையும் குறிக்கின்றன. இப்படி ஒவ்வொரு அவதாரத்தின் பிறப்பும் ஒரு பரிணாம பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது வெறுமனே புராண கதை அல்ல, வாழ்க்கைக்கான வழிகாட்டி. இந்த ரகசியங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதில் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியம் கொடுத்த அவதாரம் எது என்று கீழே கருத்து பெட்டியில், அதாவது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வரப்போவது எளிதில் கிடைக்காத கலியுகத்தின் மிக சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.